ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது நம்ம களக்காட்டுக்கு பக்கத்தில் உள்ள இடையங்குளங்கிற ஊரில் உள்ள எரிக்லேட் பள்ளியுடைய கந்தூரி விழாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது களக்காட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 10 to 12 கிலோமீட்டர் இருக்கும் பார்த்துக்கிடுங்க. இது வந்து எங்கே இருக்குன்னா, அதாவது எரிக்கிளை பட்டின்னு சொல்லுவாங்க. இந்த தர்கா இருக்கக்கூடிய இடம் அதுலேருந்து ஊர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் அவுட்டரில் தான் இந்த தர்கா இருக்குது. அதாவது இந்த கந்தூரி நடக்கூடிய இடம் வந்து இடையங்குளம்னு சொல்லுவாங்க. அதாவது எரிக்லேட் தர்கான்னு சொல்லுவாங்க. இந்த தர்கா பேர். வாங்க கண்டிப்பாக வீடியோ பார்க்கலாம்.
இடையங்குளத்தில் உள்ள சந்தனக்கூடு வந்து நைட்டு 3 மணிக்கு வந்து எடுப்பாங்க போல இருக்குது. அந்த கந்திரி நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடையங்குளத்தில் உள்ள அந்த பள்ளிவாசலில் தான் அந்த சந்தனக்கூடு வந்து ஒட்டி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது சரியாக நைட்டு ஒரு 3 மணிக்கு இந்த கூடு எடுப்பாங்களாம். கூடு எடுத்து காலையில் முடிப்பாங்க போல இருக்குது அந்த ப்ரோக்ராமை. உள்ளே போய் அதோடைய வீடியோலாம் எடுத்தோம் பாருங்கள். ஒரு தாத்தா தான் உள்ளே உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருக்காரு. கொடி வந்து ஊர் எல்லாம் வளம் வந்துட்டு கடைசியாக நைட்டு ஒரு 10 to 10:30 மணிக்கு வந்து அந்த ஏற்களம்பட்டிங்கிற தர்காவில் வந்து அந்த கொடியை வந்து அந்த கொடி மரத்தில் ஏற்றுவாங்க. அது கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 10:30 மணி ஆயிரும்னு சொன்னாங்க. நம்ம அது வரைக்கும்லாம் நிற்கல, போயிட்டு ஒரு 1/2 மணி நேரத்தில் அப்படி நம்ம கிளம்பி வந்துட்டோம் பார்த்துக்கிடுங்க. ஓகே மக்களே.